திண்டிவனம் அருகே கூரை வீட்டில் வசிக்கும் ஏழை மாணவி ஒருவர் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று மருத்துவம் படிக்க தேர்வாகியுள்ளது பலரையும் வியக்க வைத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள வானூரைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரான மாணிக்கம் என்பவரின் மகள் ஷீலா கடந்த ஆண்டு தனியார் பள்ளியில் படித்து +2 தேர்வில் 568 மதிப்பெண் எடுத்தார். சிறுவயதில் இருந்தே மருத்துவ படிப்பு கனவுடன் வலம் வந்த ஷீலாவுக்காக கடன் வாங்கி ஓராண்டு சிறப்பு வகுப்பில் அவரது தந்தை மாணிக்கம் சேர்த்துள்ளார். அதன் பயனாக இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் 489 மதிப்பெண்களை குவித்த ஷீலாவுக்கு சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்க வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அங்குள்ள விடுதியில் தங்கி படிக்கும் அளவுக்கு நிதி வசதி இல்லாததால் அரசு உதவ முன்வர வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நான் 12th 568 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு டாக்டர் ஆகணுன்ட்டு சின்ன வயசுலேருந்தே ஆசை. அதனால நான் நீட்டுக்கு படித்து இப்போ 489 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். கவுன்சிலிங் போட்டப்போ எனக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு. இப்போ அப்பா டிரைவராக இருக்கிறதுனால அவரால் காசெல்லாம் கட்ட முடியாது. அரசு எங்களுக்கு உதவி பண்ணால் எனக்கு படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன யாரும் படிச்சு சீட்டு கேட்டு மறுபடியும் மேலே படிக்க வைக்க எங்களால் முடியல. வீட்டில் இருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்? கடவுளை பார்த்து அதுக்கு கொடுத்தா வரோம். அதனால் நல்லவங்களா பார்த்து அதுக்கு உதவி பண்ணால் அது படிப்பு செலவு போதும். வானூரில் 10க்கு 10 அளவுள்ள ஒழுகும் கூரை வீட்டில் ஷீலா குடும்பம் வசித்து வருகிறது. ஷீலாவின் சிறப்பை அறிந்த அப்பகுதி மக்கள் பலரும் ஷீலாவின் தந்தைக்கும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.